Namaste to all. Om Bhurбhuvasvaha Tatsavidurvarenyam Bhargo Devasya Dhimahi Dhiyo Yona Prachodayat. എല്ലാവർക്കും നമസ്തേ. ഞാൻ ഇപ്പോൾ പാരായണം ചെയ്ത அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சாவித்ரி மந்திரம். இப்போ நம்ம எந்த ஒரு மந்திரமும் கற்றுக்கிறதா இருந்தால் அதனுடைய பொருள் என்ன, அது யார் எழுதுனது, அது சொல்கிறனால என்ன நமக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். காயத்ரி மந்திரம் மாதிரி வேறு நிறையா மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னா புராணங்கள்லேருந்து தான் நமக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் கிடச்சிருக்கு. இனி புராணம்னா என்னன்னு நான் சொல்கிறேன். புராணங்கள் என்பவை வேதங்களில் உள்ள கருத்துக்களை தெளிவாக கூறுவதாகும். புராணம் என்ற சொல்லுக்கு பழமை வாய்ந்தது என்று பொருள். புராணங்கள் என்னன்னா வேதங்களில் உள்ள கருத்துக்களை தெளிவாக கூறுவதாகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வேதங்கள்னா என்ன? வேதங்கள்னா இந்து சமயத்தின் அடிப்படையாக கொள்ளப்படும் நூல்களில் சில நூல்கள் தான் வேதம்னு சொல்கிறது. வேதங்களை ஸ்ருதிமறை என்றும் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களை எதுன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஓகே, இந்த வேதங்கள் எல்லாம் நிறைய செய்யுள்கள் உள்ளன. வேதங்கள் உள்ள செய்யுள்களை பற்றி, வேதங்கள் 4 என வகுத்தவர் யார், வேதம் பொருள் என்ன, இந்துக்களின் வேதம் எது, பழமையான வேதம் எது, இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாவித்ரி மந்திரம் என்று கூறப்படும் காயத்ரி மந்திரம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க. நண்பர்களே, முக்கியமான 4 வேதங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ரிக்வேதத்திலிருந்து தான் காயத்ரி மந்திரத்தை எடுத்திருக்காங்க. இதை இயற்றியவர், இதை எழுதியவர் யாருன்னா விஸ்வாமித்ரர் என்ற முனிவர். விஸ்வாமித்ரர் என்ற முனிவர் தான் இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதியிருக்காங்க. ரிக்வேதத்தில் இருக்கிற ஒரு அருப்பாடல் தான் காயத்ரி மந்திரம். இந்த மந்திரம் எப்படின்னா ஒரு வேண்டுதல் போல் அல்லது ஒரு தினசரி பிரார்த்தனை, அந்த மாதிரி தான் விஸ்வாமித்ர முனிவர் எழுதியிருக்காங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறவங்க அதிகமான பிராணசக்தியை பெற்று ஆயுள் விருத்தி அடையும் என்று ரிக்வேதத்தில் கூறப்படுகிறது. அடுத்து இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இந்த மந்திரத்தில் வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கிறது. ஓம் என்பது பிரணவ மந்திரம். பூர்புவஸ்வ என்பது பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் ஆகும். தத் என்பது அம்பிகையை குறிக்கும். இந்த கடவுள் வெற்றியை தரும். சா என்ற எழுத்து சாமுண்டியை குறிக்கும். சாமுண்டீஸ்வரி வீரத்தையும் வலிமையையும் அளிப்பாள். துர் என்ற சொல் சக்தியை குறிக்கிறது. சக்தி தேவி சுகவாழ்வு தருவாள். வா என்ற எழுத்து வரதாம்பிகையை குறிக்கும். வரதாம்பிகை யோகத்தினை கொடுப்பார்கள்.
ரே ரே என்ற எழுத்து ரேவதியை குறிக்கும். திருமணம் நடத்தி வைக்கவும் தம்பதியருக்குள் அன்பை உருவாக்கும் தேவி ஆவாள். நீ சூக்ஷ்மா தேவி என்ற அம்பிகை ஆவாள். செல்வத்தை வழங்குவாள். யம் யம் ஞானாம்பிகையை குறிக்கும். அழகை கொடுப்பாள். பர் பார்கவியை குறிக்கும். மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பாள். கோ கோமதி அறிவையும் ஞானத்தையும் தருவாள். தே தே தேவிகாவை குறிக்கும். தீய சக்திகளை அழிப்பாள். வா வராகியை குறிக்கும். தவயோகம் தருவாள். ஸ்யா சின்ஹனியை குறிக்கும். இருப்பதை காக்கும் சக்தி படைத்தவள். தீ ஞானாம்பிகையை குறிக்கும். நீண்ட ஆயுளை கொடுப்பாள். மர் மரியாதா என்ற அம்பிகை புலனடக்கம் தருபவள். ஹி ஸ்புடநாயகியை குறிக்கும். எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் சக்தி கொண்டவள். தி மேதா அம்பிகையை குறிக்கும். வருங்காலத்தை உணர்த்துபவள். யோ யோகமாயா ஆவாள். விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துபவள். யோன யோனியை குறிக்கும். உணவு உற்பத்தி விவசாய விருத்தியை கவனிப்பாள். நஹ் தாரணியை குறிக்கும். சுகவாழ்வு அளிப்பவள். பிரபாவென்ற அம்பிகை ஆவாள். குறிக்கோளை அடைய உதவுபவள். சோ ஊஷ்மா தேவியை குறிக்கும். அச்சத்தை போக்கி தைரியத்தை அளிப்பாள். இத் த்ரிஷ்யா என்ற அம்பிகை ஆவாள். நல்லறிவும் விவேகமும் தருபவள். யாத் நிரஞ்சனா தேவியை குறிக்கும். தொண்டு செய்யும் மனதை தருபவள். எல்லா பெண் தெய்வங்களுடையும் அருள் பெறக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை தினசரி ஜெபித்து வந்தால் பூர்வ ஜன்ம பாவங்கள் அகலும், சக்திகள் பெருகும். காயத்ரி என்பதற்கு தன்னை ஜெபிப்பவர்களை காப்பாற்றுவது என்று பொருள். இந்த மந்திரம் காலையில் காயத்ரியாகவும் நடுப்பகலில் சாவித்ரியாகவும் மாலை சந்தியாவந்தனத்தில் சரஸ்வதியாகவும் ஜெபிக்கப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஜெபிப்பவர்கள் அதிகமான பிராணசக்தியை பெற்று ஆயுள் விருத்தி அடைவார் என்பது வேதம். இந்த மந்திரத்தின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொண்டு தினசரி குறைந்தது 3 முறையாவது கவனமாக பாராயணம் செய்து வந்தால் அந்த தேவிகளின் அருள் கட்டாயம் கிடைக்கும். இதை நான் அனுபவித்து சொல்கிறேன். மொத்தமாக பார்க்க போனால் காயத்ரி மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். மிக புனிதமாக கருதப்படும் காயத்ரி மந்திரம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட உதவுகிறது. பிறகு காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும்போது மனம் அமைதியடையும். அது மட்டும் இல்லாமல் இதை உச்சரிக்கும்போது உதடுகள், மூக்கு, தொண்டை ஆகியவற்றிலிருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் உடலின் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்களின் சுரப்பை தூண்டுகிறது. நண்பர்களே, இதில் நான் 3 கேள்விகளை கேட்குறேன். அதனுடைய பதில் நீங்கள் வீடியோ சாட் பாக்ஸில் போடுங்க. முதல் கேள்வி, காயத்ரி மந்திரம் இயற்றிய முனிவரின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, காயத்ரி மந்திரம் எந்த வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது?
மூன்றாவது கேள்வி, ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் என்ன? இந்த 3 கேள்விகளுடைய பதில்கள் வீடியோ சேட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. கடைசியாக மீண்டும் ஒரு முறை காயத்ரி மந்திரத்தை சொல்லி முடிக்கிறேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. நன்றி, வணக்கம்.